ஆனியன் எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது பொதுவாக டைரெக்டாக ஆனியன் இப்படி எடுத்து உரிப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கண்ணெல்லாம் எரியும். அப்படி இல்லைன்னா தண்ணிக்குள்ளே போட்டு உரிக்கலாம். தண்ணிக்குள்ளே போட்டு உரிச்சா கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். ஆனால் அப்பயுமே சில சமயம் தான் எரியுமே. ஆனால் அதோட ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. நம்ம அடுப்பை எரிய வச்சுக்கலாம். இது இதுதான் அடுப்பை சூடு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கிங்க. சுடு தண்ணி வச்சுட்டு லைட்டாக சூடட்டும். லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு ஆனியன் வந்து கண்ணில் எரியுதுன்னா, அதில் வந்து சல்ஃபர் காம்பவுண்டும் என்சைமும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு ஃபார்மாக ஆகி உங்களுக்கு கேஸ் வாலட்டைல் கேஸாக ஃபார்ம் ஆகி தான் சைப்ரோபோனாத்தனைல் ஆக்சைடுன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து அதுவும் இந்த என்சைம் அலைனைட்ஸும் சேர்ந்து தான் உங்களுக்கு கண் எரியுது, இரிட்டேஷனாக இருக்குது உங்களுக்கு. அது ஸ்மெல் பண்ணுறோம். ஸ்மெல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணில் எரியும். டேரெக்டாக கண்ணில் அது படுறதில்ல. அந்த ஸ்மெல் வர்றது தான் உங்களுக்கு இதாகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக சுடு தண்ணி வச்சுக்கிங்க. சுடட்டும். லைட்டாக சுடு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் ஆகிடும். லைட்டு இன்னும் வரல, சூடாகலை. சுடு தண்ணியில் ஆனியனை போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த எவ்வளோ ஆனியன் போட்டுருங்க. அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கிங்க. ஆகிடுச்சு. சும்மா போட்டதுலேருந்து ஒரு சம் செகண்ட்ஸ் தான், 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதனால் உங்களுக்கு வந்து உள்ளார பூச்சி இருந்தால் கூட செத்து போயிடும். நீங்கள் எடுக்காமல் தோலை உரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளார தெரியும், லைட்டாக உள்ளார இருக்கும். சுடு தண்ணியில் போட்டால் இன்னும் உங்களுக்கு நல்லது தான். ஈஸியாக செத்து போயிடும் பூச்சிலாம். கண்ணே எரியாதுங்க. வேகமாக உரிக்கலாம். அப்படின்னு பார்ப்போம். இப்போ எடுத்தோன்னே கொஞ்சம் சுடும். அதனால் வந்து லைட்டாக சில்லு தண்ணி எடுத்துங்க. சூடு இல்லாமல், ஹாட் இல்லாமல் டேப் வாட்டர் எடுத்துங்க. ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கப்பா. முடிக்கலாமா? ஒன்று முடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சூடாக இருக்கும். நல்லா தான் இல்லை போட்டுக்கலாம். போட்டுக்கிறோம். சூடாக இருக்கும், கையில் உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூல் வாட்டரில் போட்டு டேப் வாட்டரில் போட்டுடுறோம். ஒன்றும் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேகமாக செய்யலாம் அந்த ஒர்க்கை. இதை பாருங்கள், பிளேட்டில் போட்டு காட்டுறேன். சும்மா பிளேட் எடுத்துக்கிட்டோம். வரும் வரும் இங்கே கண்ணெல்லாம் எரியல. நீங்களே நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். வரும். 5 மினிட்ஸில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலாம். நீங்கள் வேகமாக கட் பண்ணிக்கலாம். அது சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் முடிச்சிக்கலாம். அதை பாருங்க. உங்களுக்காக சாம்பிளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு காட்டுறேன்.
அதிலே உறிஞ்சி வந்துடுச்சு. பாருங்க, அவ்வளோ வேகமாக உரிச்சா பார்த்தீங்களா? அவ்வளோதான். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு மொத்தமே. கட் பண்ண டேரெக்டாக தானே காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்க, அவ்வளோதான். தேவையான போட்டுருங்க. பாருங்க எவ்வளோ நாள் ஆச்சு. இதேமாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே, நன்றி, வணக்கம்.